ஓம் சக்தி. மேம்படுத்தப்பட்ட துல்லிய பார்வை பதிவு 1. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நிழலே. தேவார பதிகங்கள் 5ஆம் திருமுறை பாடல் 1. இயற்றியவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். இப்பாடல் பல விளக்க உரைகளை கொண்டிருப்பினும் இன்று நாம் காணப்போகும் அனுபவ பதிவு எவ்வாறு இதனை செயல்முறையில் விளக்குகிறது என்பதை காண்போம். மனித குலத்திற்கு சில எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. மிக நுண்ணிய துகளை அவனால் காண இயலும். அதனினும் நுண்ணிய துகள், அலை, உயிரினங்கள் அவற்றை காண மைக்ரோ நுண்ணோக்கி எனும் சாதனத்தை அவன் பயன்படுத்துகிறான். இருப்பினும் நுண்ணோக்கியால் காண முடியாதவை இவ்வுலகில் உள்ளன என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். உதாரணமாக, உயிர் பிரிந்த உடலின் ஆன்மாவை அவன் நுண்ணோக்கியால் காண இயலாது. அது மிக மிக நுண்ணியது. நாம் நிகழ்வின் வழியே செல்வோம். அருள் திரு அம்மா அவர்கள் ஆலயம் வலம் வரும் பொழுது சில இடங்களில் நின்று கண் மூடி தலையசைப்பார்கள். மௌன நிலையில் சைகைகள் சிலவற்றையும் செய்வார்கள். குறிப்பாக சப்த கன்னியர் சன்னதி மற்றும் வேப்ப மரத்தின் எதிர்ப்புறம். அப்பொழுது நாம் ஆலயத்தை சுற்றி அமர்ந்திருப்போம். அருள் திரு அம்மா அவர்களை தரிசித்தவாறு நம் பிரார்த்தனைகளை வேண்டியவாறு இருப்போம். மேற்சொன்ன இரு இடங்களில் அம்மா அவர்கள் யாருடன் உரையாடுகிறார்கள் என்பதை நாம் கண்டதில்லை. நாம் தற்பொழுது ஆழமாக செல்வோம். என்னுடைய கோடிக்கணக்கான கூறுகள் இவ்வுலகை இயக்குகின்றன என அன்னை கூறியுள்ளாள். அவ்வாறான பிரபஞ்ச இயக்கத்தில் ஏற்படும் குழப்பங்கள், செய்ய வேண்டியவை குறித்து அருள் திரு அம்மா அவர்களிடம் சப்த மாதர்கள் தெரிவித்து பதில் பெறுவது சப்த கன்னியர் ஆலயத்தில். சரி, வேப்ப மரத்தினடியில் எதிர்ப்புறமாக விண்ணை நோக்கியவாறு யாரை காண்கிறார்கள்? நாம் நெருங்கிவிட்டோம். ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? நம்மால் பாதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் அங்கே அம்மா அவர்களிடம் முறையிடுவதற்காக காத்திருக்கின்றன. ஒரு நிமிட நேரத்தில் எத்தனை நபர்கள் இருக்கின்றோமோ அவர்களோடு தொடர்புடைய ஆன்மாக்கள் அனைத்திற்கும் அம்மா அவர்கள் தன் எண்ண அதிர்வுகள் மூலம் பதிலளித்து சென்று விடுகின்றார்கள். அவ்வாறு நான் ஆழ்மனதில் உணர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வை இங்கு விளக்குகிறேன். மகன் ஆலயம் வந்து அமர்ந்திருக்கிறான். அவன் அன்னை இறந்து பல வருடங்கள் ஆயிற்று. இவனோ தன் அன்னைக்கு செய்ய வேண்டிய நினைவு அஞ்சலிகளை செய்திடவில்லை. அவர்களின் நினைவாக தான தர்மமும் செய்திடவில்லை. அவன் தாய் ஆற்றாமையில் கலங்கி அம்மா அவர்களிடம் முறையிடுகிறாள். அம்மா அவர்கள் அவனுடைய தாயாருக்கு பதிலளிக்கின்றார்கள். நீ அவனுக்கு வஞ்சகம் செய்தாய். அவன் என்னிடம் அடைக்கலம் அடைந்து விட்டான். நீ செய்த வஞ்சக செயல்கள் அவனை நோகடித்து உன்னை மறக்க செய்து விட்டது. உடனே அத்தாய் என்னை மன்னித்து அருள் புரியுங்கள் அம்மா என வேண்டி நின்றாள். அவன் என் தொண்டன் என்பதற்காக உன்னை மன்னிக்கிறேன். மறுபிறவிக்கு செல். குற்றம் புரிந்த நீ மேலும் அவனை நிந்திக்காதே. அவன் வாழ வேண்டும். இவ்வாறு அம்மா அவர்கள் கூறினார்கள். அத்தாய் கண்ணீர் சிந்தினாள். அம்மா அவர்களிடம் நான் மீண்டும் பிறந்து வளர்ந்து அவனுக்கு உதவிட இயலுமா என வினவ, அவ்வாறு இயலாது. நீ உன் வினைப்படியே செல். அவனை நான் பாதுகாக்கிறேன் என்றவுடன் அத்தாய் வணங்கியவாறு மறைந்தாள். சரி, நாம் பொருளுக்கு வருவோம். நாம் தீர்த்திட வேண்டிய கணக்குகள் இவ்வாறு இருப்பதை நாம் அறியாமல் அமர்ந்திருக்கிறோம். நமக்காக நம் குருதேவர் அவர்கள் பதிலளித்து வினை தீர்த்து நம்மை அபாரங்களிலிருந்து விடுவிப்பதனாலே நம் வாழ்க்கை சிரமமின்றி நகர்கிறது. இதில் நாம் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய வார்த்தை, அவன் என் தொண்டன். எத்தனை அன்பு, எத்தனை பெருமை. அவன் என்னுடையவன், என் மகன், நீ செல் என்றார்களே. குருவே, தெய்வம் தந்த திருவே, உந்தன் இணையடி நிழலில் இளைப்பாறும் ஆன்மாக்களில் எங்களுக்கும் இடம் தந்து வாழ்விக்கும் உன் திருவடி கழல்கள் வாழ்க. என்றும் உனக்கே ஆட்செய்வோம். என்றும் நீ உன் அன்பினை இவ்வாறே தந்து அருள் புரிந்திட வேண்டும் அம்மா. ஓம் சக்தி. தொடர்ந்து கவனி.